முதல்வரின் அறைக்குள் முடிவாகும் அறிவிப்புகள். பின்னணியில் நால்வரணி. அடுத்த முறை ஆட்சி தொடர்ந்திட வேண்டும் என்கிற முனைப்பில் உள்ள முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு அடுத்த அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு எதிர்க்கட்சிகளுக்கு ஷாக் கொடுத்து வருகிறது. அரசு துறையின் மூலம் அறிவிப்புகள் வெளியானாலும் அதை கட்டமைக்கும் பணியை 4 அதிகாரிகள் பங்கு பிரதானம் என்கிறார்கள் தலைமை செயலக ஊழியர்கள். தமிழகத்தில் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும் இறுதி கட்டத்தில் உள்ளது. இன்னும் 2 மாதத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கு முன்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என முதல்வர் விரும்புகிறார். திமுக அளித்த வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாகவும் பிற வாக்குறுதிகளில் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க முடியா வாக்குறுதிகளாக 60 வாக்குறுதிகள் இருப்பதாகவும் திமுக தரப்பு விளக்கம் கொடுத்துள்ளது. இன்னும் சில வாக்குறுதிகள் செயல்பாட்டில் இருக்கிறது என்ற விவரங்களையும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த வாரம் மகளிர் உரிமை தொகையாக 5000 ரூபாய் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவைக்கப்பட்டது. இது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த அறிவிப்பே வாக்காளர்களை கவரும் அறிவிப்பு என்றும், இத்தனை ஆண்டுகளாக கொடை சிறப்பு தொகை வழங்கப்படாமல் இருந்தபோது இப்போது வழங்குவது தேர்தல் மனதில் வைத்தே எனும் எதிர்க்கட்சிகள் ஒருபுறம் விமர்சனத்தை முன்வைத்தன. ஆனால் திமுக தரப்பு இது பெரும் சாதனை நிகழ்த்தியதாக இந்த அறிவிப்பை கொண்டாடி வருகிறது. மற்றொரு புறம் கடந்த ஜனவரி மாதம் பொங்கல் பரிசாக 3000 ரூபாய் 2 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கியது. இதற்கு முன்பாக கடந்த டிசம்பர் மாதம் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கணினி வழங்கும் வேலையையும் துவங்கியது. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வெளியிடப்பட்ட இந்த திட்டத்திற்கு உடனடியாக ஒப்புதல் கொடுக்கப்பட்டு 2000 கோடி ரூபாய் நிதியும் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு அறிவித்து செயல்பாட்டில் இருந்த திட்டங்களை அதிவேகத்தில் நிறைவு செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. இப்படி தேர்தலை மனதில் வைத்து அசுர வேகத்தில் திட்டங்களையும் பணிகளையும் முடித்து வரும் அரசுக்கு பின்புலமாக இருப்பதே குறிப்பிட்ட சில அதிகாரிகள் தான் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன், முதல்வரின் செயலாளர்களாக உள்ள உமாநாத், சண்முகம், தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆகிய 4 பேர்தான் இப்போது முதல்வரின் ஆஸ்தான ஆலோசகர்களாக உள்ளார்கள். எந்த துறையிலிருந்து புதிய திட்டங்களை குறித்த அறிவிப்பு வந்தாலும் அதை கச்சிதமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதே இவர்கள்தான். இந்த 5 ஆண்டுகளாக சத்தமில்லாமல் இவர்களே முதல்வரின் நம்பிக்கைக்குரிய நபர்களாக இருந்து வருகிறார்கள் என மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் ஒரே நாளில் 6500 கோடி ரூபாயை எப்படி செலவு செய்தார்கள் என்ற கேள்வி எழுந்த நிலையில் பொது நிதியிலிருந்து அதை செயல்படுத்தினோம் என்கின்ற ஒற்றை விளக்கம் மட்டுமே அரசு தரப்பில் கொடுக்கப்பட்டது. அமைச்சர்கள் பலரும் முதல்வர் அமைச்சர்களான எங்களிடம் பெயரளவில் தான் கருத்துக்களை கேட்கிறார்கள். அதன் பிறகு இந்த அதிகாரிகளின் கருத்துக்களையே முழுமையாக கேட்டு அதன்படி திட்டங்களையும் அறிவிக்கிறார் என புகைச்சலுடன் சொல்லி வந்தார்கள். மேலும் அமைச்சர்களின் புகைச்சலை முதல்வரும் கண்டுகொள்வதில்லை. அதனால் அந்த அதிகாரிகளின் படையே முதல்வரின் முதுகெலும்பாக இறுதி கட்டத்தில் இப்போது களமாடி வருகிறது. தேர்தல் நெருக்கத்தில் இந்த அதிகாரிகள் மாற்றப்படுவார்களா என்ற தகவலும் வருவதால் அதுக்கு முன்பாக அரசு நிறைவேற்ற நினைக்கும் திட்டங்களை இவர்கள் வைத்து நிறைவேற்றிட நினைக்கிறார் முதல்வர். இந்த அதிகாரிகள் படைதான் இடைக்கால பட்ஜெட்டையும் இறுதி செய்துள்ளது. அதனால் எதிர்க்கட்சிகளுக்கு இந்த 4 அணி மீதே ஏக கடுப்பில் உள்ளார்கள். ஆட்சி மாற்றம் நடக்கட்டும், இவர்களை பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதிமுகவினர். அதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டியும் உள்ளது.